ஆர்சிபி என்னடானா எதுக்கு சும்மா மேட்ச் விளையாடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த கப்பை தூக்கி என்கிட்ட கொடுத்துருங்கடான்ற மாதிரி தான் விளையாடுறாங்க. இந்த வருஷமும் நான் தானா 17 வருஷம் விட்டதுக்கு அடுத்த 17 வருஷமா இவங்க கப்படிப்பாங்க போல. நீங்க டாப் 4 டீம்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தவிர மிச்சம் 3 டீமுமே டாப் 3 மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா ஆர்சிபி டீமை எடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யால எல்லாருமே அடிக்கிறாங்க. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர், பவுலிங்ல பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் பவுலர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு செமையான அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஜிடியோட பவுலிங் அட்டாக் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலிங் அட்டாக் இந்த சீசன்ல. ஆர்சிபி என்னடானா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்காம அடிச்சு தோய்ச்சு பிரிச்சு காய வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆர்சிபி பேட்டிங்ல வெங்கடேஷ் ஐயர் ஒரு சின்ன சரவெடியை போட்டு 7 balls 19ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோலி 43, படிக்கல் ஒரு 30, குர்னால் பாண்டியா 43ன்னு ஒரு 1000 வாலாவை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 10,000 வாலா வெடிக்க ஆரம்பிச்சது. பட்டிதர் ஜஸ்ட் 33 பால்ஸ்ல 93 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட். பர்ஃபெக்ட் கேப்டன் நாக்குன்னு சொல்லலாம். சும்மா நிக்காம சரவெடி வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜிடி பேட்டிங்ல சாய் சுதர்சன் அன்லக்கியா பேட் ஸ்லிப் ஆகி ஸ்டெம்ப் மேல போட்டு டஃபி ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. நம்ம புவி குட்டி கில்ல தூக்கிட்டாரு. ஹேசல்வுட் பட்லர் தூக்கிட்டாரு. மும்மூர்த்திகளும் அவுட் ஆனா ஜிடியோட கதையே ஓவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திவாட்டியா மட்டும் குவாலிஃபயர் 2ல கொஞ்சம் ஃபார்மோட வரதுக்கு ஒரு 68 ரன் அடிச்சாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி தான் இந்த வாட்டியும் கப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்ல குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஏதாச்சும் டீம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களான்ட்டு உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டுருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.